கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று இங்கே இருக்கு. என்ன அலிகேட்டர் வந்தாச்சு அதோட வாய்க்கு வீதியை பாருங்க, முதல்ல மாதிரி வாயை பழகுது. நாயெல்லாம் வேற கொலைக்குது, பேய் வருமா? ஏய் டார்கெட் பண்ணிட்டான் பிடிக்க போறான். ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷா இருக்குது. உடம்ப பார்க்கும்போது அப்படியே அந்த நீர்நாயோட உடம்பு மாதிரியே இருக்கு. ஒருவேளை நீர்நாய் கிடைச்சாலும் நமக்கு நல்ல கண்டென்ட் தான் இன்னைக்கு. இன்னொரு ட்ரை பண்ண போறாரு, என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் நம்ம சேர்ந்து பார்க்கலாம். கைஸ் இப்போ வந்து நைட்டு 12 மணி ஆகுது. நம்ம வந்து நடுராத்திரி எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பாலடைஞ்ச ஒரு பெரிய குளத்துல இருக்கோம். பேக்ரவுண்ட்லாம் தெரியாது, வினோத்புரம் நிற்கிறது தெரியும். தெரியுதா கைஸ்? இருட்டில் உங்களுக்கு நான் பேசுறது கூட தெரியுதா, என்ன மூஞ்செல்லாம் தெரியுதான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு இருட்டு பயங்கரமாக இருக்குது. ஒரே ஒரு போஸ்ட்டில் ஒரு லைட் மட்டும் இருக்குது கைஸ். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு லைட் இருக்குது. ஆமாம், அது குளத்தோட மறுபக்கம். அப்புறம் இந்த பக்கம் நம்ம நிற்கிறோம், பின்னாடி குளம் இருக்குது. கைஸ் இங்கே பாருங்க. ஓ மை காட். ஏய் இது அந்த அரிய வகை கரிமீன். கைஸ் நம்ம வந்து ஃபிஷ் பிடிக்க வந்தது அலிகேட்டர்காருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக. ஆனால் இங்கே நம்ம வளர்க்குற மாதிரி ஒரு ஃபிஷ் மாட்டிருக்கு கைஸ். ஓ மை காட். ஏற்கனவே இது மாதிரி 7 ஃபிஷ் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். ஆமாம், வளர்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து பிடிச்சிட்டு போனோம் கைஸ். சூப்பராக இருந்துச்சு. அதோட அழகை பாருங்க கைஸ். வீட்டுக்கு போய் டேங்க்ல இருக்கிறத காமிக்கிறேன். தெரியாது. ஆமாம், வீட்டுக்கு போய் டேங்கில் விட்டு அழகாக காமிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம கொண்டு வந்துருந்த கவரில் போட்டு வைக்கலாம். ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. என்ன அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் இந்த இடத்துல தனியாக இருந்தோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் கூடவே ஒரு பெரிய சைஸ் பாம்பு இந்த இடத்துல இருக்குது. லைட் அடித்து இப்போ காமிச்சு தரோம். பாம்பு தானே? என்ன ரொம்ப பெருசாக இருக்குது. வாழை பாரு. என்ன பாம்பு ஒன்று தானே தலையை போட்டுருக்கு. என்ன பாம்புன்னு தெரியல. என்ன கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று இங்கே இருக்குது. அந்த பக்கம் தலையை கட்டு. பெரிய பாம்பு பாருங்க கைஸ். அது ஏதோ மீனை பிடிச்சி விழுங்கிட்டு இருக்கு. இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம் கைஸ். ஏறுது. இப்போ பாருங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டை கேட்டு அந்த பாம்பு ஓடிடுச்சு. ஏதோ ஒரு பொந்துக்குள்ளவே ஒளிஞ்சிச்சு. பெரிய பாம்பு கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா இப்போ பாருங்க அந்த இடத்துல அது இல்லை, ஓடிடுச்சு. இருட்டுனால உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். நம்ம வந்த வேலையை நம்ம பார்க்குறோம். குளம் வந்து இந்த குளத்தோட பேர் வந்து கொரண்டியா குளம் கைஸ். எங்கள் ஊரில் இருக்க குளம். இந்த குளத்தில் வந்து நீர்நாயெல்லாம் இருக்குன்னு வேற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு மீனும் மாட்ட மாட்டேங்குது காய்ச்சி. பார்த்தீங்கன்னா அந்த நீர்நாய் தான் எல்லா மீனையும் சாப்பிட்டுன்னு நினைக்கிறேன். எந்த மீனுமே மாட்ட மாட்டேங்குது. 2-3 வாட்டி அரிச்சிட்டோம். நம்ம ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும் தான் நம்ம கிடச்சிருக்கு. நீர்நாய் இப்போ வருமா? நைட்டு வராது, அது கண்ணு தெரியாது. எங்கேயாவது கரையில் போய் ஒதுங்கிடும். இதுவும் கரை தானே? இந்த கரையில் வந்துச்சுன்னா இந்த கரையில் இல்லை. நம்ம வரும்போது இல்லை, அதனால் இந்த பக்கம் இருக்காது. அந்த பக்கம் ஏதாவது கரையில் இருக்கும். கப்பீஸ் தானே? கப்பீஸா? இந்த குளத்துல நிறைய கப்பீஸ் இருக்குன்னு வேற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் வேற வண்ணமாக இருக்குது. குட்டி போட போதா? கப்பீஸ் மாதிரி ஏதோ ஒரு ப்ரீடு இந்த குளத்துல ப்ரீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று நம்ம அலிகேட்டருக்கு ஃபீடுக்கு உதவும் போடுங்க. வண்ணமாகவும் இருக்குது. சரி, கைஸ் இந்த குளத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரீட் இருக்குது. ஆனால் என்ன ப்ரீடுன்னு தெரியல. கப்பீஸ் மாதிரி தான் இருக்குது. கப்பீஸ் இருக்க வாய்ப்பா? ஒருவேளை நம்ம வீட்டில் இருந்து மழை பெஞ்சு தண்ணி வந்து குளத்துல வந்து மீனோட வந்திருக்குமோ? இருந்தாலும் இவ்வளோ பெருசாக இருக்குது கப்பீஸு. என்ன ப்ரீடுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. வயரும் நல்லா ஊற்றி இருக்கு. ஓகே, நான் கவரில் போடுவேன். பாம்பு வந்துடும். தேவைப்படும் போது எதுவும் கிடைக்காது. சும்மா எல்லாம் மாட்டிகிட்டு இருந்து வித்தியாசமாக. என்னது? திரும்ப அந்த கப்பீஸ் தான் மாட்டிருக்கு. திரும்பவும் கப்பீஸா? ஏய், கப்பீஸா என்ன மீனுன்னு தெரிய மாட்டேங்குது. கப்பீஸ் மாதிரியே தான் இருக்குது. சைடில் பார்த்தா கப்பி மாதிரி இருக்குது, டாப்பில் பார்த்தா கைலி மீன் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது என்ன மீனுன்னு தெரியல. வயிற்றில் குட்டி இருக்க மாதிரியும் இருக்குது. என்னவா இருக்கும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு தெரியலை. நம்ம கைஸ் நம்ம இப்போ ஒரு பக்கத்தில் வந்து கரையில் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம இன்னும் ஒரு கரைக்கு போயிட்டுருக்கோம். அந்த கரைக்கும் வந்துட்டோம். இப்போ நம்ம பிடிச்சிருக்கீங்க. காலையில் டிஃபனுக்கே பத்தாது அலிகேட்டருக்கு. ஆமாம், அலிகேட்டருக்காருக்கு இது ஒரே வாயிலே எல்லாம் போயிடும். பெரிய மீன் நிற்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், பெரிய மீன், விரால் மீன். ஆமாம் ப்ரோ. இந்த இங்கே பாருங்க கைஸ். இன்னும் வீடியோவில் காட்டுறேன், இருக்க படிங்க. இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய மீன். ஐயோ அம்மா, தெரியுதா? வீடியோவில் தெரியுதா? பாம்பு மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கா? இந்த வலையை வச்சு பிடிச்சி பார்ப்போமா? வலையை வச்சு பிடிக்க முடியுதா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. பிடிச்சா வேற லெவல் கண்டென்ட் வினோத் ப்ரோ. ஆமாம், 2 ஒன்று இருக்குது. 1க்கு கீழே 1 இருக்குது. எப்படி பிடிக்க முடியும்? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
கைஸ் இப்போ தெரியுதா உங்களுக்கு லைட் அடித்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு ஃபிஷ் இருக்குது, ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது. உடம்பை பார்க்கும்போது அப்படியே அந்த நீர்நாயோட உடம்பு மாதிரியே இருக்குது. ஒருவேளை நீர்நாய் கிடச்சாலும் நமக்கு நல்ல கண்டென்ட் தான் இன்றைக்கி. வினோத் ப்ரோ ட்ரை பண்ண போகிறாரு, என்ன நடக்க போகுதுன்னு எல்லோரும் நம்ம சேர்ந்து பார்க்கலாம். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், நைட்டு வர. பைய ஓ காலி கம்பி வளையுது. எக்ஸ்பெக்டட். கம்பி வளைஞ்சிட்டு போயிரு. கம்பியே போச்சுதா? சே, அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பார்த்தது தாங்க, நம்ம நினச்ச மாதிரியே ஃபிஷ் வந்து கிடைக்காம போயிடுச்சு. என்ன என்ன ப்ரோ, இதுக்கு அந்த பெருசு ஒன்று வாங்கணும், அந்த பெரிய நெட்டு வீதியாக உள்ளது. அதெல்லாம் தூக்கிக்கலாம், அசால்ட்டாக தூக்கிருக்கலாம். அப்புறம் தூக்கிக்கலாம். அடியில் ஒன்று இருந்து சொன்னால ஆமாம் ஆமாம், ரெண்டும் சேர்த்து தூக்கிக்கலாம். அது என்ன பண்ணுது ரெண்டும் நைட்டு இந்த நேரத்தில்? நைட்டு ப்ரீடிங் தான். நைட்டு 12 மணிக்கு ப்ரீடிங் குளத்தில். இன்னும் வளைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸ்ட்ரிம்பு நிறைய மாட்டிருக்குல்ல. கம்பி அவ்வளோதான் கைஸ். அந்த பெரிய மீனை பிடிக்க ட்ரை பண்ணும் கைஸ். நைட்டு 12 மணிங்கிறதுனால குளத்து நடுவில் வந்து கொட்டடிக்கிற சவுண்டு வர கேட்குது. பேயாடுதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. இதுக்கு இந்த குளத்துக்கு பக்கத்தில் இன்னொரு குளம் இருக்குது கைஸ். அந்த குளத்துக்கு பேர் வந்து பேயாடும் குளம். அதனால் அந்த குளத்துலேருந்து பேய் தான் இறங்கி வந்துச்சா என்னன்னு தெரியல. வந்தால் பரவாயில்ல, அதுவும் ஒரு கண்டென்ட்டு. ஏய் ஓ மை காட், எவ்வளோ ஸ்ட்ரிம்பு ஒரு கூட்டம் மாட்டிருக்கு. இதெல்லாம் கலர் கலராக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். லுக் அட் திஸ் கைஸ், எவ்வளவு ஸ்ட்ரிம்பு மாட்டிருக்கு. அதுவும் எல்லாம் எவ்வளோ கலர் கலராக இல்லை, எல்லாம் வந்து வெள்ளை கலரில் இருக்குது. அப்புறம் நிறைய கப்பீஸ். இந்த குளத்தில் யார் கப்பீஸ் விட்டா? நீங்கள் தான் விட்டீங்களா? அது கப்பீஸ் மாதிரியே இருக்குது அந்த மீன். அது மட்டும் இருக்கும். கப்பீஸுக்கு மூதாதையராக இருக்குமா? நாயெல்லாம் வேற கொலைக்குது, பேய் வருமா? ஏய் வினோத் ப்ரோ, புல்லுதா பிடிக்க காசு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டிம்பு அதிகமாக அந்த புல்வெளியில் தான் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லாம் பொதுவாக பிளைனாக இருக்கிற இடத்துல எங்கேயுமே இல்லை. இந்த புல் செடி அதிகமாக இருக்கிற அந்த இலைகள் செடிகள் அதுக்கு பக்கத்தில் தான் அடர்த்தியாக வாழ்ந்துட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம ஒருக்கா அரிச்சாலே போதும். பாருங்க, நிறைய ஸ்டிம்பு நமக்கு மாட்டிருக்கு. எக்கச்சக்கமான ஸ்டிம்பு எல்லாமே நம்ம அலிகேட்டர் இருக்காரு தான். இனி ஜம்முன்னு வளர போகுது அலிகேட்டர் இருக்காரு. ப்ரோட்டீன் அலிகேட்டர் ப்ரோட்டீன் ஸ்டீம். நீங்களும் வந்து அலிகேட்டர் இருக்கார் மாதிரியான மான்ஸ்டர் ஃபிஷஸ் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கைஸ். ஃபுட்டு போடுறதுக்கே ஏய் என்ன வினத்தனா எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏ கலராக இருக்குது, ஆரஞ்சு கலரில் ஒரு ஃபிஷ் ஒன்று மாட்டிருக்கு. அது வளர்க்க போகிறோம் நம்ம. ஏய் வினத்தனா என்னதெல்லாம் இருக்குது. ஆஸ்கர் கூட நம்ம போட்டுடலாம். இன்னும் என்னெல்லாமோ இருக்குது அதுக்குள்ளே. உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க கைஸ், கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது. ஆமாம் கைஸ், நீங்களும் மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் வளர்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லைவ் ஃபிஷ் எல்லாம் நிறைய ஃபீட் பண்ணுங்கள். ரொம்பவே ஸ்பீடாக வளர்ந்துடும். நம்ம அலிகேட்டர் இருக்காரோ ஸ்பீடாக வளர்ந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வினோத் ப்ரோ சைஸுக்கு நம்ம அதை கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் மேலே ஏறி வந்து கூட போகலாம். அந்தளவு எவ்வளோ பெருசாக வளரும் அலிகேட்டர் இருக்காரு. அலிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களை விட ஒரு அடி கூட அதிகமாகவே வளரும். ஆமாம் கைஸ், எக்கச்சக்கமான நம்ம குட்டியான ஃபிஷ்ஷஸ் வந்து லைவ் ஃபிஷ் நிறையவே பிடிச்சது. இனி எல்லாத்தையுமே வந்து நான் லாஸ்ட்டாக வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம ஃபிஷ்ஷுக்கு டேங்கில் விடும்போது நான் இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன். இனி இந்த இடத்துக்கு வந்து நான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. 12 மணிக்கு வந்தோம், இப்போ மணி 1 மணி ஆகிடுச்சு கைஸ். ரொம்ப நேரமாக லைவ் ஃபீட்டு வந்து இப்படி இங்கே பாருங்கள் எப்படி அள்ளிட்டு இருக்காரு அப்படின்னு வினோத் ப்ரோ. ஸோ கைஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். கைஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ மணி வந்து 1:30 ஆகுது. நம்ம ஜெட்டு இன்னுமே தூங்கலை பாருங்கள். வினோத் ப்ரோவோட மாம் தூங்கி இப்போ தான் எழும்பியிருக்காங்க. இன்னும் 1:30 கிளம்பியிருக்காங்க. ஏதோ பேக் அளவு பார்த்துருக்காங்க, வந்து முழிச்சிருக்காங்க. ஆமாம் கைஸ், ஜெட்டு வா. கைஸ் நம்ம வந்து பிரித்து விட்டுட்டோம். நம்ம அழகாக இருந்தால் அந்த அழகாக இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபிஷ்ஷஸை வந்து பிடிச்சி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க கண்ணாடி தொட்டியில் விட்டுட்டோம். இப்போ மீதி இருக்க ஃபீட் ஃபிஷ்ஷஸை மட்டும் அப்படியே அண்டர் கிரவுண்ட் டேங்கில் டேரெக்டாக விட போகிறோம் கைஸ். அண்டர் கிரவுண்ட் டேங்க். ஹேய் என்ன கோய் இப்படி கையை கடிக்க வருது வினோத் ப்ரோ? கொலை பசியில் இருக்குது நைட்டு. கோயெல்லாம் சாப்பிடாதுல்ல, அது வெஜிடேரியன் தானே. சுப்பிரமணியம் எங்கே ப்ளீஸ் நம்ம அலிகேட்டர் எங்கேன்னு தெரில. விட்டுருங்க வினோத்தோண்ணா அப்படியே மொத்தமாக. மீனா கீழே போகுது. என்ன ஒன்று தலைகீழ போகுது. என்ன அலிகேட்டர் வந்தாச்சு. ஜெட்டு இங்கே பாரு, உள்ள பாரு, இங்கே பாரு ஜெட். கமான் லுக் அட் திஸ். ஃபீடு பீசஸ் எல்லாம் விட்டாச்சு மொத்தமாக. வரும் எல்லாம் சுப்பிரமணிக்கு தான்.
சாப்பிடு ஹாப்பியாரு. ட்ரைனிங் எதுவும் கொடுக்கலையா? கூப்பிட்ட ஒன்றும் வர மாதிரிலாம். தண்ணிக்குள்ளே சவுண்டு கேட்குமா கூப்பிட்டா? சுப்பிரமணியன் கூப்பிட்டா பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷு கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா தண்ணிக்குள்ளேயும் ஒலி வந்து ஊடுருவும் தன்மை கொண்டது அப்படின்னு நான் சின்ன வயசில் சயின்ஸில் படிச்சிருக்கேன். அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்க ஃபிஷ்ஷு கேட்குமா? கண்டிப்பாக கேட்கும். டார்கெட் பண்ணிட்டான் பிடிக்க போகிறான். என்ன ராக்கெட் மாதிரி போகுது. ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்க, வாயில பாருங்க. ஏய், ஒரு பெரிய ஃபிஷ்ஷை ஒன்று லாக் பண்ணி வச்சிருக்கான். லைவ் சுப்பிரமணி லைவாக ஃபீட் எடுக்கிறத நான் இப்போ தான் வாட்டி பார்க்குறேன் இந்த டேங்கில். என்ன கடி முழுங்க மாட்டானா? அது கொன்னுட்டு தான் அப்புறம் விழுங்கும். மலர்பாம்பு மாதிரி தான் கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபீட் எடுக்கிற லைவ் ஃபிஷ்ஷை வந்து லாக் பண்ணுது, அப்புறம் அதை டெத் ஆக்குது, அப்புறம் தான் அது சாப்பிடுது. பாருங்கள் அதோட வாய்க்கு வீதியை பாருங்கள், முதல்ல மாதிரி வாயை பழகுது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு அதோட டெத்து கன்ஃபார்ம். அப்போ மலைப்பாம்பு மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப வெளியே கக்குமா? அப்படி எல்லாம் பண்ணது. மலைப்பாம்பு இப்போ வெளியே கக்குச்சு, அதால் ஓட முடியாமல் இருக்கும்போது தான் அது வெளியே விடும். இது அழகாக ஓடிட்டு இருக்கு பாருங்க கைஸ். அடுத்த டார்கெட்டை ஸ்கெட்சு போடுது. அடுத்து பிடிச்சா? பிடிக்கல, மிஸ் ஆகிட்டோம் கைஸ். நம்ம பிடிச்சிட்டு வந்ததில் அழகாக இருக்குது அந்த ஃபிஷஸ் வந்து. இங்கே பாருங்கள் டேங்க்கில் விட்டுருக்கோம். எல்லாமே வந்து கூட்டமாக சேர்ந்து தான் சுற்றுது. இங்கே பாருங்கள் இந்த கரிமீன் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இந்த கரிமீன் வந்து ஆஸ்கருக்கு கறியா? ஆஸ்கர் மீனுக்கு லைஃப் ஃபிஷ் ஃபீட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள். அது வளர்ந்துட்டு இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அப்போ அழகுக்கு இல்லையா? அழகு, ஆமாம் அழகு. ஆஸ்கர் மீன் தான் நல்லா அழகாகும் சாப்பிட்டு. அப்போ இந்த இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த சிக்லிடு அந்த மாதிரி இருக்குது. ஐயோ, டேங்க் வந்து கொஞ்சம் ஃபாகியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, தெரியுதா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்குது. மொத்தமாக ஒரு 6-7 ஃபிஷ் இருக்குது. எல்லாமே க்யூட்டாக தான் யூஸ் இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாம் சேர்ந்து தான் சுற்றுது. அதில் ஒரு சிலேப்பியும் இருக்குது, ஒரு சாலையும் இருக்குது. சிலேப்பி சாலையா? சாலை செல்ல. நான் இந்த சைடு வீடியோ எடுத்து அது அந்த சைடு போகுது, அந்த சைடு போனால் இந்த சைடு வருது. 3 ப்ரீடு. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம வந்து ஃபிஷஸ் வந்து இவ்வளோ தான். நம்ம வளர்க்குற ஃபிஷஸ் வந்து அதில் இது தான். மீதி எல்லாமே வந்து அலிகேட்டர் காருக்கு போட்டுட்டோம். அது நாளைக்குள்ளே தீந்துரும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நாளைக்குள்ளே தீந்துரும். அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த உள்ள சந்திக்கலாம். பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க. அடுத்த சந்திக்கலாம் கைஸ்.